ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து டெஸ்க்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து, ஏய் உன்னோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குல்ல, உனக்கு என்ன பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்குது, நல்லா படிக்கிற, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற, உன்னை பார்க்கும்போதே எனக்கு பொறாமையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவன் முன்னாடி சிரிச்சிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறா, ஆனால் என்னோடய பாஸ்ட் பற்றி எனக்கு தானே தெரியும், என் லைஃப் எப்படி எம்டியாக இருக்குன்னு எனக்கு தானே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே என்னை பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. இவ சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க. இவங்க அம்மா வந்து பாதி நாள் வீட்டுக்கே வர மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து இவ தனியாக தான் வளர்ந்துருப்பா. அப்போல்லாம் யோசிப்பா, நமக்கு ஒரு அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும்ல, தம்பி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனால் வந்து யாருமே கூட இல்லைல்ல, அதனால் எப்போவுமே இவளுக்கு துணையாக இருக்கிறது டிவி மட்டும்தான். டிவியை பார்த்துக்கிட்டே அப்படியே தான் வளர ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. அதில் ஒரு ஐடல் குரூப் இருப்பாங்க, அதில் 3 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேரும் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துடணும், அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக்காக கொடுத்துடணும், ஒரு ஆட்டோகிராஃபாவது வாங்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆசை. அதுக்காக தான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட ஹாப்பினஸ்ஸே இவங்க தான். அவங்க ஃபோட்டோவை பார்த்து, நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் லைஃப் ரொம்ப எம்டியாக இருந்திருக்கும், என்னோடய லைஃப்பில் ஹாப்பினஸை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீக்கிரமாக எழுந்து கிளம்பி ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. அம்மா எப்படி இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அப்படியா சரிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் கால் பண்ணேன், நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. இங்கே பாரு, நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடக்க போகுது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, அவருக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, உனக்கு 3 அண்ணனுங்க கிடைக்க போகிறாங்க. அப்புறம் என்ன விஷயம்னா, நாங்கள் 2 பேரும் வெளியில் இருக்கிறதுனால உன்னை பார்த்துக்கிறதுக்காக உன் அண்ணனுங்க 3 பேரும் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, சீக்கிரமாக போய் மீட் பண்ணு, அம்மாவோட மானத்தை வாங்கிறாத, கொஞ்சம் நல்ல பிள்ளையாக நடந்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவளுக்கு வந்து குஷி ஆகிடுது. ஒரு அண்ணனாலே நான் ஹாப்பி ஆகிடுவேன், எனக்கு 3 அண்ணனான்னு சொல்லிட்டு ஆசையாக அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. வந்து டோர் ஓப்பன் பண்ணா, இவன் நினச்சது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. இவ்வளோ நாள் டிவியில் பார்த்தவங்க இவ கண்ணு மூடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கனவு கண்டுட்டு இருக்கேன்னா, ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கணும், தூக்கத்தில் தான் இதெல்லாம் நடக்குதோ, இல்லைனா எங்கள் அம்மா கிட்ட நான் பேசவே இல்லையோ, நான் வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா, அதுவும் இல்லைனா இவங்க ஒரு வேளை போஸ்டர்லேருந்து இறங்கி வந்து இந்த ட்ராமாவில் வருவாங்களே, அதே மாதிரி வெளில வந்துட்டாங்களான்னு சொல்லி யோசிச்சவ இப்போ தான் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறா. உண்மையிலே இவங்க தான் நம்மளோட பிரதர்ஸ், இவங்க அப்பாவை தான் நம்ம அம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறத புரிஞ்சுக்கிறா. நெக்ஸ்ட் டேலேருந்து எல்லாருமே ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. இவளுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவ ஸ்கூலையே மாற்றி விட்டுறாங்க. அவனுங்க எங்கே படிக்கிறானுங்களோ அதே ஸ்கூலுக்கு இவளையும் மாற்றிடுறாங்க. இவளும் காலையிலே இவ அவசரமாக கிளம்பி, சரி ஓகே அவங்களெல்லாம் மீட் பண்ண போகிறோம், அவங்ககிட்ட எப்படி பேசுகிறேன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கீழே வந்து பார்த்தா அதில் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவ பேசலான்ட்டு வரும்போது கூட கண்டுக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. உட்காந்துருக்கான இவன் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ, இவனோட பேர் யூரி. இவன் என்ன பண்ணுறான், அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு எதுவும் நடக்காத மாதிரி அவனும் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறான். ஏன்னா இவனுங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப வழக்கம்தான் போல இருக்குது, அதனால் அவன் கண்டுக்கவே இல்லை. இவன் யோசிக்கிறா, அப்போ சோஷியல் மீடியாங்கிறது எல்லாமே மித்தா, இதெல்லாம் பொய் மாதிரி இருக்குது, இவங்க நேரில் பார்க்கும்போது இப்படி அடிச்சுக்கிறாங்க, ஆனால் பாட்டிலெல்லாம் டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க, அதை பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும், ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ அந்த மேனேஜர் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நீ இந்த ஸ்கூலுக்கு மாறிட்டா, அதுக்காக யார்கிட்டையும் போயிட்டு இவங்க தான் என் அண்ணனுங்க, எங்கள் அம்மாவும் அவங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லாத, இப்போ வரைக்கும் நீ வந்து ஒரே வீட்டில் தங்கினாலும் அவங்களுக்கு தெரியாத மாதிரியே காமிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் கூப்பிடணுன்னு அவளுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்காதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இது கிடச்சும் எனக்கு கிடைக்காத மாதிரி தான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டே தான் ஸ்கூல் முடிஞ்சு வரா. சரி ஓகே இப்போயாவது சாப்பிட போகலான்னு பார்த்தா இப்போயும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு தான் இருக்கானுங்க. ரூமுக்கு போனவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா, இவனுங்க ஏன் இப்படி இருக்கானுங்க பாரு, இந்த போஸ்டரில் எவ்வளோ ஒத்துமையாக எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஆனால் நேரில் இப்படி இல்லையே, அப்படி என்ன தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ யூரி உள்ளே வரான். எங்கள் ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்கியா? ஆமாம், எனக்கு வந்து இவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் வந்து நாங்கள் இந்த போஸ்டரில் மட்டும் தான் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருப்போம், ஆனால் வீட்டுக்கு வந்தால் எல்லாருக்குமே தனித்தனி ஒரு கேரக்டர் இருக்குது, கேமரா விட்டு வந்துட்டாலே எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க, ஒரு ஒத்துமையே இல்லை. எனக்கும் வந்து ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் அவனுங்களுக்கு நடுவில் சண்டையை விளக்கி விட நான் போனேன்னு வச்சுக்கேன், என்ன நடுத்தரில் நிற்க வச்சுருவாங்க, அந்தளவுக்கு சண்டை போடுவானுங்கன்னு சொன்னவன். ஹீரோயின் இந்த மாதிரி அவனை ஒத்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் நீ மறந்துடு, மனசுலேயே வச்சுக்காத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். ஐயோ நான் எதுவுமே நினச்சிக்கலங்க, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு கேட்கும் போது, இல்லை நீங்களாவது என்னை கேர் பண்ணி வந்து பேசணும்னு நினச்சிங்களா, அதுக்காக தான் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடா இவ இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனும் அங்கேருந்து போயிடுறான். இவன் என்ன யோசிக்கிறானா, இப்படியே சைலண்ட்டாக இருக்கக்கூடாது, எப்படியாவது இவங்க கிட்டலாம் பேசி எல்லாரும் ஒன்று சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி
ஏற்பாடு பண்ணுறா. அதுக்காக இவளே ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணி கையாலே வரைஞ்சிருப்பா. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவ போய் அதுக்காக ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னென்ன டிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா யோசிச்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் யாருமே வரல. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே ரூமில் சோகமாக படுத்திருக்கா. இதை வந்து அந்த பக்கமாக போகிற யூரியும் பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கே கஷ்டமாயிடுது. நமக்காக தானே இவ்வளோ பண்ணுறான்ட்டு அப்படியே கோட்டை எடுத்து போர்த்தி விடலான்னு சொல்லிட்டு வரும்போது அவள் கண்ணு முடிச்சிடுறா. இவன் எழுந்து பார்த்துட்டு நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிட்டு எங்களுக்காக இவ்வளோத்துக்கு எஃபோர்ட் யாருமே போட்டது கிடையாது, நீ போட்டிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நடந்துச்சு, நான் காண்றது கனவான்னு சொல்லி இவ யோசிச்சு நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. இவன் அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போகிறா. ஆனால் அங்கே யாருமே இவளுக்கு தெரிலல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சார் கிட்ட என்னன்னு கேட்டுட்டு இருக்கா இதை பற்றிலாம். அப்போ அவனுங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்து சார் என்னோட சிஸ்டர் தான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டு என்ன நாங்கள் 3 பேரும் உங்ககிட்ட சரியாக பேசலன்னு கோவமாக இருக்கியா, சரி விடு இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். அன்றைக்கி பார்ட்டிக்கு வர முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு சாரி, இன்றைக்கி அதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம், வாங்க எல்லோரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அப்பன்னு பார்த்து இவங்களோட ஃபேன்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால ஓரமாக போய் உட்காந்துருக்கா. இதை பார்த்துட்டு யூரி மட்டும் ஃபோட்டோ எடுக்காமல் அங்கேருந்து வந்துடுறான். வந்து இவகிட்ட கேட்குறேன், அம்மா என்னாச்சு, ஏன் சுகமாக இருக்குன்னு கேட்கும்போது உங்களை மாதிரி நான் இல்லைல்ல, உங்களேருந்து நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், நான் உங்க கூட வந்து ஜெல்லாகி பேசணுன்னு தான் யோசிக்கிறேன், ஆனால் அது என்னாலே முடியல, ஆனால் இது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் ப்ரைவசியில் வந்து நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துருக்கும் போது இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஃபீல் பண்ணாத, நாங்கள் எங்கேயும் போல உங்க கூட தான் இருக்க போகிறோம், இன்றைக்கி நைட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண தான் போகிறோம், நீ ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு கணத்தில் கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு என்ன மேடம் இன்னும் சுகமாக தான் இருக்க போகிறீங்களா, கிளம்புங்க வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஃபேஸில் சிரிப்பே வருது. எல்லாரும் ஒன்றா போயிட்டு நைட்டு பார்ட்டிக்கான திங்ஸ்லாம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் கேக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே திருப்பி இவனுங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்துடுது. நீ ஏன்டா அதை மறந்த, நீ ஏன்டா இதை மறந்துன்னு சொல்லி கேட்டு காரணமே இல்லாமல் சப்ப காரணத்துக்காக 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாயிருது. என்னங்க தாண்டா உங்களுக்கு பிரச்சனை, ஏன்டா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது யூரியுமே வந்து தடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறான். டே வேணாண்டா இவ்வளோ பண்ணியிருக்காடா, இந்த மாதிரி சண்டை போடாதீங்கடான்னு சொல்லி சொல்லும்போது இவளுக்கு கோவம் வந்தது. நீ நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறா. எல்லாரும் திரும்பி பார்க்குறானுங்க. ஏன்னா அவள் தூக்கி அடித்த கேக்கு ஹீரோவோட தலையில் போய் நிற்கிது. ஏன்டி நான் உனக்கு சப்போர்ட் தாண்டி பண்ணா, என் மண்டையில் ஏன்டி தூக்கி அடிச்சேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இவனுங்க உடனே பதறிடுறானுங்க. ரூம் கூட்டு போய் படுக்க வச்சுட்டு ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தால் இப்படி தான் இருக்கும், வா ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கானுங்க. நம்மளால தான் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு 3 பேர் பயப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இவளுக்கு உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உண்மையாக பிரதர்ஸ் இருந்தால் தங்கச்சி இப்படி மயக்கம் போட்டால் பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனுங்க பயந்ததை பார்த்துட்டு இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன யோசிச்சான்னு தெரியல, யூரி படுக்க அவள் கையை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அவனுக்கு சொல்கிறானுங்க, இப்போ சைலண்ட்டாக உட்காந்துருக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, நாங்கள் போய்ட்டு அவளுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு 2 பேர் வெளில போயிடுறானுங்க. இவனுங்க வெளில போனது தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு யூரி பக்கத்தில் வந்து அவளை ஹக் பண்ணுற மாதிரி மேலே படுத்துக்கிட்டு இங்கே பாரு நான் நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் யாருமே ஓரளவுக்கு வந்து என்னை அட்ராக்ட் பண்ணதே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திருப்பி 2 பேர் வந்துடுறானுங்க. வந்தவனுங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீனா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி என் தங்கச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நைட்டு அவ கூட தான் படுத்து தூங்குறானுங்க. இந்த ஹாப்பினஸில் ஹீரோயினுக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ணு முடிச்சு பார்த்தா யூரியுமே தூங்காமல் தான் உட்காந்துருக்கான். ஏன் தூங்கலையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இடம் மாதிரி படுத்திருக்கேன்ல அதனால தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன யோசிச்சான்னு தெரில, டக்குன்னு வந்து பக்கத்தில் வந்துட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா இவன் கையை மேலே வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறந்துடு, இப்போ நடந்ததை அப்படியே மறந்துடுன்னு சொல்லிட்டு அவன் பாடு போய் படுத்துக்கிறான் எதுவும் நடக்காத மாதிரி. இவளுக்கு தான் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ரிஹர்சல் பண்ணுறதுக்காக போயிருக்கானுங்க. அந்த இடத்துக்கு இவளையும் தான் கூட்டிகிட்டு போகிறானுங்க. இவ பார்க்குற 3 பேர் சேர்ந்து அவ்வளோ அழகாடுறானுங்க. இவ்வளோ நாள் டிவியில் பார்த்தது இப்போ நேரில் பார்க்குறாளா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இவளுக்கு. அவனுங்களுக்காக தான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தெரியாமல் ஆப்போசிட்டில் வர பையன் மேலே மோதிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. அவளோட ஐடி கார்டு மிஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த பையன் அதை எடுத்து பார்க்குறான். இவனோட பேர் மினாட்டோ. எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லைன்னு நினச்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் எப்படி இவனுக்கு இவ்வளோ தெரியும்லாம் தெரில. இவ அப்படியே ஸ்நாக்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்ட்டு வந்திருக்கா. அங்கே பார்த்தா ஹீரோ மட்டும் காணும். எங்கே அவன் சொல்லி கேட்கும்போது அவன் அப்படி தான் அந்த ஷோக்கு முன்னாடி அவனுக்கு நர்வஸ் அதிகமாகிடும், அதனால எங்கேயாவது தனியாக மூலையில் முட்டிட்டு நிற்பான், போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது இவ எதுக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் ஒரு ஓரமாக நின்று ஃபீல் பண்ணி இருக்கான். ஏன் என்னாச்சுன்னு இவ கேட்கும்போது இல்லை லைட்டாக வந்து நர்வஸாக இருக்குன்னு சொல்கிறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் டேலண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா, உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. உடனே இவன் க்ளோஸ்அப்பில் வந்து
அம்மா உனக்கு வந்து என் டேலண்ட் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லை என்னையே பிடிச்சிருக்கா உண்மையை சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் ஃபேஸ்லாம் அப்படி ரெட் ஆகிடுது அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையேன்னு கேட்கும்போது எங்க ஷோக்கு டைம் ஆச்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அவங்க இருந்து வந்துடுறா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கான்சர்ட்டை பார்க்கறதுக்காக நேரில் வந்திருக்கா. அப்படியே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இவங்க வந்து நேரில் பாட போகிறாங்களேன்னு சொல்லி சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது மியூசிக் சிஸ்டம் வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுது, கரண்ட் கட் ஆகிடுது. என்ன பண்ணுறதுனே தெரில, இவனுங்க 3 பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எல்லாருமே வந்து சரி திரும்பி போயிடலாமா, இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியலேன்னு சொல்லி பயந்துட்டே நிற்கும் போது உனக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறா, இந்த சான்ஸை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. அப்படியே டார்ச்சை எடுத்து காட்டிக்கிட்டே அப்படியே பாட்டு பாடும்போது இதை பார்க்குற எல்லாருமே 1 by 1 இதையே பண்ணுறாங்க. இவனுங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. அப்போ கரண்ட்டும் வந்துடுது. எல்லாரும் சேர்ந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சிடுறானுங்க. வீட்டுக்கு வந்தோடனே டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட தான் வரான். ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னு எங்களுக்கே தெரியல, எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவ சொல்கிறா. அது பிரச்சனை இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில், நான்லாம் கிவ் அப் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரமா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்னால் உன்னை வெறும் தங்கச்சியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கேச்சிருக்கான். அப்போதைக்கு எதுவும் பதில் சொல்லாமல் இவ வந்துட்டா. ஆனால் இது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. காலை சமைக்கும் போது கூட இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடிலேருந்து யாரும் வந்து ஷோல்டர் மேலே கையை போடுறாங்க. இவ யோசிக்கிறா ஒருவேளை ஹீரோவாக இருக்குமோன்ட்டு. திரும்பி பார்த்தா இவளோட வேறு மற்ற 2 பிரதர்ஸ் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. என்ன மேடம் சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது லவ் யூ ஓடுதா என்ன, ட்ராக் இருந்தால் சொல்லு, அண்ணன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும் போது இவ வந்து இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவனுங்க வம்பிழுக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து டே குளிக்கவே இல்லைங்க, வந்து கதை பேசி நிற்கிறீங்க, போங்கடா போய் குளிங்கடான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு சரி ஓகே விடு நீ சமைச்சிட்டல எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னவன் க்ளோஸ்அப்பில் வந்து இங்கே பாரு அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், சீக்கிரமாக நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. இதை பற்றி யோசிச்சு நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அண்ணன் வரான். இவன் அவளோட கடைசி அண்ணன், இவனோட பேர் மீனோ. மீனோ என்ன சொல்கிறான், அவன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அதில் ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டு இங்கே பாரு நீ எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன், இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன கூப்பிடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நான் கிளாஸ் கட் அடிச்சிட்டேன், 2 பேரும் எங்கேயா சாப்பிட போகலாமான்னு சொல்லி ஜாலியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து மினாட்டோ வந்துட்டான். வந்து உனக்கு ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு தெரியுதா உனக்கு எவ்வளோ நாளாச்சு பார்த்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இவ திருன்னு முழிக்கிறா. இவளுக்கு அடையாளமே தெரியல, யாரடா இவன்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நீங்களா பார்த்து 10 வருஷம் ஆச்சேன்னு சொல்லி ஹீரோயின் பேசும்போது அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டியா, நான் கூட நீ என்ன ஞாபகம் வச்சுக்க மாட்டியோன்னு நினச்சேன்னு சொல்லி தூக்கி அவ்வளோ சுற்ற ஆரம்பிச்சிடுறான். அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக கண்ணத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இது எதுவுமே மினோக்கு பிடிக்கவே இல்லை. என்னங்கடா பண்ணுறீங்கன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் பேசிட்டு வந்துடுறோம்னு சொல்லி அவன் கண்ணு முன்னாடியே அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்புறம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டோ கேட்குறா. ஐயோ அதெல்லாம் சின்ன வயசில் சில்லித்தனமாக பண்ணது, இப்போ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா இவங்க சின்ன வயசில் ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, நீ வந்து ஒரு பெரிய ஐடல் ஆகிடு, அதே மாதிரி நான் வளர்ந்து பெரிய பொண்ணாயிருவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அறியாத வயசில் 2 பேர் ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு மினாட்டோ என்ன சொல்கிறான், அவன் கையை பிடிச்சிட்டு இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ அது சின்ன வயசில் சொன்னதுங்க, அது சீரியஸாக எடுத்துக்காதீங்க, எப்போவும் நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ ஏதோ அண்ணனான்னு சொல்லி இவன் கேட்குறான். எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ இவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா யூரி நேற்று நைட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல, அதுதான் மைண்டுக்கு வருது. அதை பற்றி யோசிச்சே உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு யூரியே வந்துட்டான். பார்த்தோன்னே இவ குடுகுடுன்னு அங்கே ஓடிடுறா. அப்படி போகும்போது இவ என்ன பண்ணுறா, யூரியோட கையை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கா. இதை வந்து மினாட்டோ பார்த்துட்டான். பார்த்த உடனே அங்கே வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு இவ கண்ணத்துலேயே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நான் வந்து விட மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப்லாம் பண்ண மாட்டேன், சீக்கிரமே நான் உன்னை டேட் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறா. இதை பார்க்குற யூரிக்குமே கடுப்பாகுது. 2 பேர் விட்டு அங்கேயே அடிச்சுப்பானுங்க போல இருக்கு. கண்ணிலே நெருப்பை கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. சரி விடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து யூரியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மூஞ்சி சோப் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இவனுமே வந்து கொஞ்சம் கோவத்தில் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனால் இவளை பார்த்தோன்னே காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். அவளுக்கு வந்து ஹேர்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு அவளை பேசினே நின்றுட்டு இருக்கான். இவ கேட்குறா, அம்மா நீங்கள் தான் என் மேலே கோவத்தில் இருக்கீங்களான்னு கேட்கும்போது சச்சா நான் ஏன் கோவத்தில் இருக்கணும், நான் தான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேனே, எனக்கு சொந்தமான பொருளை யாருக்காகவும் வீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கழுத்தில் கிஸ் பண்ணுறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரான். இவ்வளோ வந்து சரி ஓகே கண்ணை மூடிப்போன்னு சொல்லி இருக்கமா கண்ணை மூட்டி நிற்கும் போது தலையில் தடவி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. இப்போ நடந்தது கனவா நனவான்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுக்குமே ஒரு மாதிரி ஆகிருக்கும். வெளில உட்காந்து இவனு ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனாலும் இதே ஞாபகமாக தான் இருக்குது. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஒரு பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு பாரு இந்த 2 டீமுக்கு நடுவில் தான் ஃபைட்டே, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு வர போகிறாங்கிறது தான் இதுக்கப்புறம் காம்படிஷன்னு சொல்லும்போது இவகிட்ட கேட்குறா உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்ட்டு. காட்டுறது ஒன்று ஹீரோவோட ஃபோட்டோ, இன்னொன்று மினாட்டோட ஃபோட்டோ. இதை பார்த்தவளுக்கு என்ன பண்ணுறது என்ன சூஸ் பண்ணுறதுன்னே தெரில. ஏண்டிய மனசில் இருக்கிறது உனக்குமே தெரியுதாங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா இந்த இடத்துல.
இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா வாசல்லே வந்து மீனாட்டோ நிற்கிறான். இவனை பார்த்தோன்னே கண்டுக்காத மாதிரி ஓட ட்ரை பண்ணுறா. இவன் போய் அவளை ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு உன் ஐடி கார்டை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், நல்லது பண்ண வந்தா என்னமோ என்னை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா, வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காருக்கு கூட்டிகிட்டு வரான். அவள் வந்து எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஆனால் இவன் அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை வந்து நான் ஃபாலோ பண்ணியே தீருவேன், என்னால் உன் தங்கச்சியெல்லாம் பார்க்கவே முடியாது, தயவு செஞ்சு என் அண்ணனா பார்க்காதுன்னு சொல்லிட்டு அவளை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறான். இங்கே வந்தால் இவரு ரெடியாக நின்றுட்டுருக்கா. நீ ஃப்ரீயான்னு கேட்கும்போது ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்ல வந்தவ ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைச்ச உடனே கிளம்பி வந்துடுறான். அவன் கூடயே 2 பேர் சேர்ந்து ஒரு கேஸ்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கே வந்து கிங் மாதிரி எல்லோரும் கெட்டப்லாம் போட்டு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஏன்னா இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து டேட் கூட்டி வந்திருக்கான். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க இன்சார்ஜ் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு, நீங்கள் அந்த ஐடல் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, இன்னைக்கு கிங் கெட்டப் போட வேண்டியவங்க வரல, நீங்கள் இதை ஏதாவது ஒன்று பண்ணணும், பிரின்ஸாக வந்து நீங்கள் கெட்டப் போட முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஆனால் நான் பிரின்ஸாக இருந்தால் பிரின்சஸாக இவ தான் கெட்ட போகணும்னு சொல்லும்போது அவரும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி 2 பேரும் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே அங்கே இருக்க எல்லாருமே செம்மையாக கத்தி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு இது ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுது. அவன் நினைக்கிறா, என்னோடய பிரின்ஸ் வந்து இப்போ கனவுல வந்த மாதிரி இல்லை, நிஜத்துலேயே வந்த மாதிரி இருக்கு, எனக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவன் ஃபேஸை திரும்பி பார்க்குறா. அவள் பார்க்குற பார்வையிலே அவனுக்கு புரிஞ்சிருது. ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சவன் அப்படியே வந்து அவள்கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன டேட் பண்ண ஓகேவான்னு கேட்டோன்னே அவள் டபுள் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே போய்ட்டு இவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். 2 பேருக்குமே வந்து இந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்குறா. அப்போ நேற்று நைட்டு நடந்ததுலாம் கனவு இல்லையா, நான் கனவுன்னு நினச்சல ஓகே சொன்னா, இதெல்லாம் நிஜமானு யோசிச்சவா, ஐயோ நான் கிஸ் பண்ணிட்டேனான்னு சொல்லி அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கீழே வந்து பார்த்தா இவரு ரெடியாக உட்காந்துருக்கான். அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். வா சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நம்ம அவசரப்பட்டு வந்துட்டு ஓகே சொல்லிட்டோமோன்னு சொல்லி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணுறா, இல்லை எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கூலில் இவனை கண்டு கூட மாட்டேங்கிறா. இவன் அங்கே வந்தால் இவன் போய் ஓரமாக ஒளிஞ்சு உட்காந்துக்கிறா. அவனை மீட் பண்ணக்கூடாதுன்னு மறைஞ்சு இருந்துக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் டெஸ்க் மேலே ஒரு லெட்டர் இருக்கு, போய் மெடிக்கல் ரூமை க்ளீன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போகணுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வரும்போது அங்கே வந்து ஹீரோக்கு உடம்பு சரியில்லை படுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான். இதை கேள்விப்பட்ட உடனே இவளுக்கு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படியே பார்க்குறான், அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். எவ்வளோ க்யூட்டாக படுத்து தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து அவனை ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. டக்குன்னு கண்ணு முடிச்சவன், என்ன எவ்வளோ நேரம் தான் என்னை விட்டு ஓட போகிறா, இப்படி மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்கும்போது, இல்லை அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோன்னு தோணுது, உனக்கு நான் கரெக்டானு கூட எனக்கு தெரில, ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கு, இப்போ நான் எப்படி அதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரிலங்கும் போது, இங்கே பாரு ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, நீ என்ன லவ் பண்ணுற, நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேர் டேட் பண்ண போகிறோம், அதுதான், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, என் கையை பிடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் கையை பிடிக்கிறதுக்கு நான் விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் மூஞ்சி சுருங்கி போயிடுது, என்னடா இப்படி சொல்கிறாளேன்ட்டு டக்குனு வந்து ஹக் பண்ணவா, உன்னை ஹக் பண்ணிட்டு இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் எதையுமே மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன், எனக்கு எப்போ நீ தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு இவனுக்கு கிளம்பி போயிடுறானுங்க. அதை பார்த்துட்டு அவனுங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வரும்போது பின்னாடி வந்து எமோட்டோன்னு ஒரு பையன் வந்து நிற்கிறான். என்ன மேடம் பிரதரையே லவ் பண்ணுறீங்க போலையேன்னு கேட்கும்போது இவ யோசிக்கிறா, என்னடா சொல்கிறேன்ட்டு. இவங்க வந்து கேஸ்டலுக்கு போயிருப்பாங்களா, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான் இவன். இங்கே பாரு இந்த விஷயத்தை நான் வெளில சொன்னு வச்சுக்கேன், அவனோட ரெப்புடேஷன் அப்படியே போயிடும், அந்த குரூப்போட ஃபேமஸ் எல்லாமே டவுன் ஆகிடும், அது பண்ணக்கூடாதுன்னு நினச்சின்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நீ நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரா நீன்னு கேட்கும்போது மீனாட்டோ இருக்கான்ல, மீனாட்டோட டீமில் தான் இவன் இருக்கான் போல இருக்க. இவனுக்கு ஹீரோ கேங்கை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காதாம்மா. அதெல்லாம் சொன்னவங்க, இங்கே பாரு இந்த 4 பொண்ணுங்க என் பிடி கம்மு போட்ட மாதிரி சும்மா சுற்றினே இருக்குதுங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒன்றும் பண்ண வேணாம் பெருசா, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சா மட்டும் போதும், நான் பாட்டுக்கு ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கும் வேறு வழி தெரில, நம்மளால நம்ம பிரதர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால நடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இவனும் என்னமோ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தோல் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணுங்க கேட்குதுங்க, அம்மா என்னாச்சு, இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு கடத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கேருந்து ஓடி வந்து டெரஸில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யூரிக்கு தெரிஞ்சால் எனக்கு கொன்றுவானேன்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே மட்டும் உன்னை நிம்மதியாக விட்டுற வேணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எமோட்டோ வந்து அவன் மடியில் படுத்துக்கிட்டு, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, நான் எது சொன்னாலும் கேட்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவங்களோட ரெப்புடேஷனை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு நான் கண்ணு மூடி பார்த்துருக்கேன், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னையும் சேர்த்து தான், நீனும் என் கூட சேர்ந்துட்டு உன்னோட ரெப்புடேஷனும் போயிட போகுது, அதனால கொஞ்சம் வந்து பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது கேட்டவனுக்கு, அவ்வளோ நல்ல பொண்ணா நீனா, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரியே தெரியுது, யாரையும் யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு நினைக்கிறா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறா, பரவாயில்ல உனக்காக இந்த ஃபோட்டோவோட எடிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கண்ணு முட்டை எல்லா ஃபோட்டோவையும்
delete பண்ணிடுறான். அப்புறம் எங்கள் டீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது அந்த பிரின்சஸ் கெட்டப்பில் நடிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ அது கரெக்டாக இருப்பேன்னு தோணுது. நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு வந்து இது பண்ணலாமா வேணாமான்னு தோணிக்கிட்டே இருக்கு. இங்கே பாரு, நீ பண்ணுன்னு வச்சுக்கேன் உன் பிரதர்ஸ் அளவுக்கு நீ இனிமேல் ஃபேமஸ் ஆகிடலாம். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். நான் வந்து யோசிச்சுட்டு சொல்லவா இல்லை எங்கள் அண்ணன்ட்ட கேட்டு சொல்லுவான்னு போது சரி கேட்டுவான்னு சொல்லிட்டு இவனு ஓகேன்னு சொல்லிட்டான். இவன் வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு போய் இவர்கிட்ட தான் கேட்குறா. இதை நான் பண்ணணும்னு யோசிக்கிறேன், எனக்கு என்னமோ தெரியல இது எனக்கு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதை பண்ணால் நான் உங்களை மாதிரியே ஃபேமஸ் ஆயிடுவேன்னு தோணுது. அதுக்கப்புறம் உங்கள் கூட நான் வரலாம்ல, யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்களா, நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறதா சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லும்போது இப்போ மட்டும் யாரடி சொன்னான்னு இவன் கேட்டுட்ருக்கான். சரி விடு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் அவன் கூடயே தான் இருக்குன்னு சொல்லி ஹக் பண்ணி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். என்னங்கடா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பசங்க 2 பேரும் வந்துடுறானுங்க. என்ன 2 பேர் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கும்போது இவ்வளோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போ என் தங்கச்சி ஃபேமஸ் ஆக போகிறா, இதுக்கப்புறம் வந்து நான் உன்னோட அண்ணன் சொல்லிட்டு பெருமையாக வெளில சொல்லிக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவளும் கிளம்பி வந்துட்டா. அந்த இடத்துக்கு எமோட்டோ வந்து பார்க்கவே அழகாக இருக்கே, பார்க்கும்போது பிரின்சஸ் கிஸ் பண்ண போலே தோணுதுன்னு சொல்லி வம்பில் திட்டிருக்கான் அவளை. டே எமோட்டோ, உன்னை மேனேஜர் தேடுறாரு, அந்த பக்கம் போன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மீனோட்டை வந்து இவள்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, நான் அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டேன், அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், கூடிய சீக்கிரம் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்கியே தீர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து அழகாக ஹீரோயின் மேலேருந்து நடந்து வரா. 4 பேரும் பிரின்ஸ் மாதிரி அழகாக கை கொடுத்துட்டே நின்றுட்டு இருக்கானுங்க. ஃபோட்டோ ஷூட்டும் நல்லபடியாக நடந்து முடிக்குது. ஹீரோயினும் அங்கே நடந்ததெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஜலஸாக இருக்குது. இங்கே பாரு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, இதுக்கு மேலாம் ஆட் ஷூட் பண்ணுறேன் நீ கிளம்பாதுன்னு சொல்லும்போது ஏன் இவ கேட்குறா. அவள் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பக்கத்தில் வந்தவன், எனக்கு என்ன ஜலஸாக இருக்குது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், உன்னை யாரும் சொந்தம் கொண்டுறதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மினாட்டோ வேற உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எப்பவும் என் கூட எனக்கானவளாக இருந்தாலே போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மேனேஜர் எல்லாரும் கீழே வர சொல்கிறாரு. என்ன விஷயம்னு வந்து பார்த்தா இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணதுலேருந்து இவங்க ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதில் மினாட்டோ டீம் தான் வந்து நம்பர் 1ல் இருக்குது. இவ்வளோ நாள் இவனுங்க தான் நம்பர் 1ல் இருந்திருப்பானுங்க. இப்போ நம்பர் 2க்கு போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறானுங்க. அதனால ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும்னு யோசிக்கிறானுங்க. ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டுடியோக்கு தான் போகிறானுங்க. அங்கே போய் பார்த்தா இப்போவுமே மினாட்டோ டீம் தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே ஹீரோயினுக்கு எப்போ செம்மையாக பண்ணுறானுங்களேன்னு தோணுது. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ கேட்குறான், என்ன ரொம்ப நல்லா ஆடுறானுங்களான்னு சொல்லி கேட்கும்போது சச்சா உங்கள் அளவுக்குலாம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. விடு, நாங்கள் 3 பேரும் உன்னோட மானத்தை காப்பாற்றுவோம், உன்னை வந்து தலைவனியெல்லாம் விட மாட்டோம், அண்ணனுக்கு எப்பயும் பெஸ்ட்டுன்னு சொல்ல வைப்போம்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினை சப்போர்ட் பண்ணலான்ட்டு பக்கத்தில் போகும்போது இந்த மீனாட்டை விட மாட்டேங்கிறான். எனக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் தரத்தன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். என்ன விஷயம் இங்கேயே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, எனக்கு வந்து நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், உனக்கு இவரே தானே பிடிச்சிருக்கு, அது கரெக்டே கிடையாது, அண்ணனை லவ் பண்ணுறது எப்போவுமே உனக்கும் நல்லதில்லை அவனுக்கும் நல்லதில்லை, அதனால தான் சொல்கிறேன், இப்பயே சொல்லு, எனக்கு ஓகேன்னு சொல்லு, எல்லா பிரச்சனையும் இதோடு நம்ம முடிச்சிடலாம், கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். எனக்குமே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுலாம் பிடிக்கவே இல்லை. முன்னாடி நம்ம சின்ன வயசில் இருந்தோம்ல, அதே மாதிரி பழையபடி இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது நான் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கேன். அப்பயும் உங்களை அண்ணனாக தான் பார்த்தேன், இப்பயும் அண்ணனாக தான் பார்க்குறேன். அதுக்கு மேலே உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே எனக்கு இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து வந்துடுறா. இவனுக்கு சோகமாயிடுது. அந்த சோகத்திலே தான் நின்றுட்டு இருக்கான். எமோட்டோ கேட்குறான், என்ன லவ் புட்டுக்குச்சா அப்படின்னு கேட்கும்போது வாயை மூடுறா. அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன், அவள் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஓகே சொல்லியே தீர்வான்னு சொல்லி இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. நம்ம மினோட்டா கிட்ட கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கா, அந்த பொண்ணை பற்றி தான் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் என் மனசில் இருக்க ஒரே பொண்ணாவை தான், எனக்கு இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணு கூட நினச்சதே கிடையாது. ஏன்னா எப்போ வந்து ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அவள் தான் ஞாபகம் வருவா, அவள் எங்கே இருக்காளோ என்ன பண்ணுறாளோ நான் யோசிச்சிட்டே இருப்பேன். சின்ன வயசில் அவள் தான் சொன்னா, நீங்கள் ஐடல் ஆகிட்டு வாங்க நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அவளுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே டிவியில் ஹீரோயினும் பார்க்குறா. ஹீரோயின் யோசிக்கிறா, நம்மளை பற்றி அவன் பேசுகிறான், ஐயோ யூரி வேற பக்கத்தில் இருக்கானே, அவனுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவனுக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியுது. ஏன்னா ஃபுல் ஸ்டோரியும் இவனுக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே காமிச்சிட்டு சைலண்ட்டாக இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு பிரதர்ஸ் பார்க்கலான்ட்டு தான் ஸ்டுடியோக்கு போயிருக்கா. ஆனால் மேனேஜர் அவளை ஸ்டாப் பண்ணி, இன்னைக்கு உள்ளே போக முடியாதுமா, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, யாரையும் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கம்பெனியில் சொல்லிட்டாங்க, அதனால நீ வந்து டிஃபன் மட்டும் கொடுத்துட்டு போயிரு, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. அப்படி நடந்து வரும்போது பார்த்தா அந்த பக்கம் மின்னாட்டம் நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு, என்ன தனியாக நின்றுட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் லைட்டாக கோல்டாக இருக்குன்னு சொல்கிறான். இவன் மேலே கை வச்சு பார்க்குறா, செம்மையாக உடம்பு கொதிக்குது.
கோல்டாக இருக்கா? எவ்வளோ உடம்பு கொதிக்குது தெரியுமா? என் வீட்டில் டேப்லெட் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. அவன் வந்து முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறான். இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, என் வீட்டில் யாருமே இல்லைங்க வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. அவனுக்கு டேப்லெட்லாம் கொடுத்து தூங்க வச்சிட்டா. அவனும் நல்லா ரிலாக்ஸாக தூங்குறான். இவளும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவனுக்கு ஃபீவர் குறைஞ்சிச்சான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே தான் இருக்கா. காலையில் எழுந்த உடனே அவனுக்காக டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்தவன், என்ன மேடம் ஒரு ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்கிறீங்க, பார்க்கும்போதே நீ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லும்போது இவளுக்கு யூரிக்கிட்டேருந்து கால் வருது. அதனால் அவனுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அங்கேருந்து வந்துடுறா. யூரி இவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதனால் நைட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி வைன்னு சொல்லும்போது சரி சரி ஓகே ஓகே நான் நல்லா பண்ணி வச்சிடறேன், சீக்கிரமாக வந்துருங்க, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கால் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு மின்னாட்டோ வந்துட்டு, நீ இப்போவும் அவனை தான் லவ் பண்ணுறியா, நீ கொஞ்சம் கூட என்னை கன்சிடரே பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து எப்படி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, இங்கே பாரு எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியலன்னு சொன்னவன் அப்படி பக்கத்தில் வந்து அவளை அக் பண்ணிவிட்டு, இதை கிவ் அப் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, எப்போ இருந்தாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ எனக்கான ஆன்சர் சொல்லுவேன், நான் காத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது அதை நான் எப்போவுமே நோன்னு தான் சொல்லுவேன் இவ சொல்கிறா. அதுக்கு மேலே என்னத்தை பேசுறது, அங்கேருந்து சோகமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். இந்த பக்கம் இவன் பிரதர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 நாள் உன்னை பார்க்காம இருந்ததுக்கு 2 யுகம் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. யூரி அவளை ஹக் பண்ணோடனே கண்டுபிடிச்சிடுறான். ஏன்னா அவன் மேலே நம்ம என் மின்னாட்டோட சென்ட் ஸ்மெல் தான் வருது. இவன் கண்டுபிடிச்சிட்டான், ஆனால் டைரெக்டாக எதுவுமே கேட்கல. கோவமாக அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கும் புரியுது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஏதோ தப்பாக எடுத்துருப்பானோன்னு சொல்லி தோணுது, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாமல் தான் முடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல அப்போ பிரதர் வந்து வா வெளில போகலான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா ஜப்பான்லலாம் ஹாட் பாத்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே வந்து வெளியில் நிறைய இடத்துல இருக்கும், அங்கே போய் எல்லாருமே குளிப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பசங்க குளிக்கிற டைம் போல இருக்குது. அது தெரியாமல் ஹீரோயின் உள்ளே போயிடுறா. பார்த்தா உள்ளே யூரி உட்காந்துருக்கான். என்னடி இங்கே பண்ணுறேன்னு கேட்கும்போது தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து மினாட்டோ வேற உள்ளே வரான். சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக போய் ஒளிஞ்சு கோடின்னு சொல்லி அவளை மறைச்சி வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அப்போ மினாட்டோ தான் சொல்கிறான், நீ ஒன்றும் வந்து ஹீரோயின் உனக்கு கிடச்சிட்டான்னு சொல்லி தலகணத்தில் இருக்காது, கண்டிப்பாக அவள் என்கிட்ட வந்துடுவா, எனக்கு தெரியும் அவளுக்காக தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன். அவள் சின்ன வயசுலேயே என்கிட்ட சொன்னான், நம்பர் 1 ஐடலாக ஆகிட்டினா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், அது நடக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே மயக்கம் போட்டு அவன் மேலே விழுந்துடுறான். இவள் கூட்டிகிட்டு வந்து அவனை மடியில் படுக்க வச்சுட்டு எழுந்துருன்னு சொல்லி எழுப்பிக்கிட்டு இருக்கா. கண்ணு முழிச்சவன், ஐயோ இந்த இடத்துல இப்படியே இருந்தால் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும், எனக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, அப்படியே மண்டெல்லாம் குழம்பி பைத்தியமாயிரும் போல இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லும்போது இவன் கேட்குறான், அம்மா நம்பர் 1 ஐடலாக இருந்தால் தான் உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணவ, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்தவன் இவளை பார்க்குறான். இவன் வந்து அப்படி கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு கண்ணை முடிக்கிறா. இதை பார்த்த உடனே சரி நம்ம தான் ஓவராக போகிறோமோன்ட்டு அங்கேருந்து சைலண்ட்டாக வெளியில் வந்துடுறான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இவ எல்லாருக்காகவும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கா. எல்லாம் டெரஸில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு எமோட்டோ வந்துட்டு, என்ன மேடம் எங்களுக்குலாம் ஃபுட்டு இல்லையா, உங்கள் அண்ணனுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் ட்ரீட்டான்னு கேட்கும்போது நிறைய தாண்டா எடுத்துகிட்டு வந்திருக்கா, உட்காந்து தின்ற வேலையை பாடான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் எமோட்டோ சொல்கிறான், இவங்க ஸ்கூலில் வந்து ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் வரப்போகுது, அந்த மேட்ச்சில் எந்த டீமில் இருக்கிறவங்க வின் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு பெஸ்ட் பிளேயரை வந்து சூஸ் பண்ணுவாங்களாமா. அவங்க வந்து இந்த டீம் கூட அந்த ஐடல்ஸ் குரூப் இருக்குல்ல அவங்க கூட வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு தனியாக போகலாமாம்மா, அவங்களுக்கு தனியாக ப்ரைவேட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. தனியாக ஒரு பொண்ணு கூட யூரி டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் அப்போ யூரிக்கிட்டே அந்த பொண்ணு பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, இல்லை இல்லை அதை நடக்க விட மாட்டேன், அதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு இவளும் அந்த டீமில் ஜாயின் பண்ணிடுறா. ஆனால் இவளுக்கு சுத்தமாக வரவே மாட்டேங்குது. பேஸ்கெட் பால்னால் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்பா போல இருக்கு, அந்தளவுக்கு தத்தியாக தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க 2 பொண்ணுங்களுக்கு எமோட்டோ மேலே லவ் போல இருக்கு. அந்த கோவத்தில் வந்து இவன் மேலே பாலை தூக்கி அடிக்கும் போது எமோட்டோ குறுக்கு வந்துடுறான். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே பிரச்சனை பண்ணுறீங்களா, இங்கே பாருங்க எதா இருந்தாலும் என்கிட்ட வாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போகாதீங்கன்னு சொன்னவா அங்கேருந்து அவள் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். இவ கேட்குறா, எதுக்கு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து சேவியர் மாதிரி மூடி நிற்கிறா, என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது உனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி என்னமோ கோழை மாதிரி நின்றுட்டுருக்கா, உன்னால் முடியும்னு உனக்கே தெரியாதான்னு கேட்கும்போது என்னால் எப்படி முடியும், எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, என் பிரதர்ஸ்லாம் பார்த்தியா எவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னு சொல்லும்போது ட்ரை பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது, என்ன இப்போ உன்னை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்கன்ட்டு ட்ரை பண்ணாமே இருப்பியா, ஒரு நாள்னா ஒரு நாள் உன்னால் கண்டிப்பாக முடியும், ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும், நான் நம்புறேன்னு சொல்லிட்டு மோட்டிவேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசினோட இவளுக்கே பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. டேய் உன்னாலாம் இவ்வளோலாம் பேச முடியுமாடா, எனக்கே வந்து புதுசாக என்னமோ பெரிய மலையே தூக்கி போடுற அளவுக்கு பலம் வந்த மாதிரி இருக்கு, கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவன் க்ளோஸ்அப்பில் வந்து பேசினோடனே அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்கல. இதெல்லாம் பேசி முடிச்சு டைரெக்டாக யூரிக்கிட்ட போயிட்டு நான் இந்த மேட்ச்சில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுமேன்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், இங்கே பாரு எனக்குமே ப்ராக்டிஸ் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது
நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. என்னால் முடிஞ்சதை பண்ணி எந்த பொண்ணையும் உங்கள் பக்கத்தில் வரவே விட மாட்டேன். கண்டிப்பாக நான் தான் வருவேன். எனக்காக வெயிட் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா என் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும்ல, ரெடியாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் அவன் கையில் இருந்த பிரேஸ்லெட் கழட்டி அவள் கையில் போட்டு விட்டுட்டு இது உனக்கான கிஃப்ட்டுன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இவள் டே அண்ட் நைட்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து அந்த 2 பொண்ணுங்களும் வந்து நீ செம்மையாக ப்ளே பண்ணுற, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த பாலை மட்டும் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வச்சிடுறியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாளுங்க. இவளுமே சரி நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களே, நம்மளும் அவங்களை ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சரி நீங்கள் கிளம்புங்க, நான் கொண்டு போய் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவளுங்க 2 பேரும் என்ன பண்ணுறாளுங்க, வந்து டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா நினச்சா உன்னெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்டாக நினைப்போன்னு யோசிச்சியா, எமோட்டோ கூட சுற்றுவியா நீனு, பார்த்துக்கிறேன் நீ எப்படி நாளைக்கு கேம் விளையாடுறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காளுங்க. உள்ளுக்குள்ளே வேறு இருட்டாக இருக்குது, ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. சரி ஏதாவது வெப்பன் இருக்கா எடுத்து கதவு உடைக்கலான்ட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து எமோட்டோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். டே நீ இங்கே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நானும் இங்கே மாட்டிக்கிட்டேன்னா என்னடி பண்ண அவங்கள்ட்ட ஒம்பிழுத்த ஏடி உன்னுள்ள வச்சு சாத்தினானுங்கன்னு கேட்கும்போது உன்னால் தாண்டா சாத்தினாலுங்க, இப்போ நான் வெளில போயே தீரணும், என் அண்ணனுங்களாம் எனக்கு தேடிட்டு இருப்பானுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் காமா இருன்னு சொல்லி பிடிச்சி இழுத்தவன் அப்படி ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுந்துடுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ ஹீரோயினுக்குலாம் வந்து பக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னடா பண்ணுன்னு கேட்கும்போது என்னடி நீ தாண்டி என்னை பிடிச்சி இழுத்த, அதனால தான் மேலே விழுந்தா, எப்போ பாரு என்னை தப்பாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காத, ஒன்றும் சிங்கம் புளியும் வந்து உனக்கு தின்ட்டு போயிடாது, நான் தான் கூட இருக்கேன்ல பார்த்துக்கலாம், யாரையா ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம், என் ஃபோன் வேறு செத்து போய் கிடக்கலன்னா கால் கூட பண்ணி கூப்பிட்டுருவேன், யாராவது வருவாங்க இந்த பக்கம் அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சைலண்டாக இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருந்தவன் திடீர்னு இடி இடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. உடனே இவ்வளோ போய் ஹக் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டா ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, ஏன் இப்படி இடி இடிக்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். அட பாவி புல் தடிக்கு பயமானா நீ ஒரு இடிக்கு அப்படி பயந்து வந்து உட்காந்துருக்கா, சி ஏட்டதள்ளி உட்காருடா அப்படின்னு சொன்னவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. இவன் பயப்படுறதை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கு. அதனால் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சிட்டு சரி விடு எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இவனுக்கு வேறு வந்து இடி சத்து கேட்க பயமாக இருக்கு. அப்போ ஹீரோயினுக்கு வேறு கோல்ட் ஆகிடுது. உள்ள வேறு ரூம் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால இவன் பிள்ளைலேருந்து அவளை ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். இப்போ தான் இவனுக்கு கவனிக்கிறானுங்க, அம்மா ஹீரோயின் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ண வர ஃபோன் சுவிச் ஆஃப்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கிறானுங்க. அப்போ அந்த பக்கம் தான் மினாட்டோவும் வந்திருப்பான். அவனு சொல்கிறான் எமோட்டோட ஃபோனும் சுவிச் ஆஃபாக தான் இருக்குது, என்னன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கும் போது சரி ஸ்கூலில் போய் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ ஸ்டோர் ரூம்குள்ளேருந்து ஹீரோயினோட சவுண்டு கேட்குது. எல்லாரும் அரைக்க பறக்க ஓடி போய் ரூமை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே எமோட்டாவும் ஹீரோயினும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தவங்க பதறிடுறானுங்க. அதுவும் யூரிலாம் ஹீரோயினை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து எமோட்டோ நம்ம ஹீரோ கிட்ட வந்தா என்ன பார்த்தல நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுவோம் தெரியுமான்னு சொல்லிட்டு வம்பிழுத்து விட்டுட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இது கிஸ் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு யூரிக்கு மனசே உடஞ்சி போயிடுது. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் செம்ம சூப்பராக விளையாடுறா. யாருக்கும் ஒரு பால் கூட கொடுக்காம மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருக்கா. ஏன்னா இது எல்லாத்தையுமே அவளுக்கு சொல்லி கொடுத்ததே எமோட்டோ தான். இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணால் நீ ஜெயிச்சலான்னு சொன்னவன் அவகிட்ட க்ளோஸாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இங்கே என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். தனியாக கூட்டு போய் பேசும்போது எமோட்டோ சொல்கிறான் இங்கே பாரு, நீ எவ்வளோ நாள் ஃபேமஸாக இருக்கியா அவ்வளோ நாள் தான் உன் தங்கச்சி உன் கூட இருப்பா, அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பா, அதனால பார்த்து நடந்துக்கோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெறுப்பேற்றி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கான். அதே மாதிரி பேஸ்கெட் பால் மேட்ச்சில் ஹீரோயினும் வின் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லனா அவள் பிரதர்ஸ் கிட்ட எனக்காக தனியாக நீங்கள் பாட வேணாம், எல்லாரும் முடி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவன் வந்து எல்லாரும் முடி பெர்ஃபார்ம் பண்ணுறான். இதெல்லாம் தூரமாக இருந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ எமோட்டோ அவள் பக்கத்தில் வந்து என்ன ரொம்ப ரசிக்கிற போல இருக்க, ஆனால் வேண்டாம் அதை ஸ்டாப் பண்ணிடு, நீ அவனை லவ் பண்ணுறதை விட்டுட்டு நீ ஏன் என்ன லவ் பண்ணக்கூடாது, பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது சும்மா விளையாட்டாக உங்ககிட்ட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், என்னை எப்போயும் ப்ளே பாயாகவே பார்த்துட்ருக்கியா, இது வரைக்கும் எந்த பொண்ணுங்க மேலே எனக்கு ஃபீலிங்ஸே வந்தது கிடையாது, ஃபஸ்ட்டு பொண்ணு நீ மட்டும்தான் சொன்னவன், பாத்தியா இது இன்டைரக்ட் கிஸ்ஸு, இப்போ வந்து நம்ம இன்டைரக்டாக கிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னவன் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வந்தவன் ஹீரோ கிட்ட பேசலான்ட்டு போகும்போது அவன் கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறான். இவளுக்கு புரியவே இல்லை. இவன் மைண்ட் இன்னும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒன்றுமே புரியாமல் முடிச்சிட்டு இருக்கா. ஆனால் என்ன பிரச்சனைனா இவனுக்கு வந்து அந்த எமோட்டை சொன்னது தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறதுனால எல்லாரும் அவகிட்ட பேசுகிறத பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகி நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதோ, ஒருவேளை அதனால தான் நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டோமோன்னு இவனுக்கு தோணுது. இப்போ வந்து இவங்க செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படியாவது இவங்க தக்க வச்சே ஆகணும், ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க இந்த ஃபீல்டில். ஆனால் மினாட்டோட டீம் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ வந்து அவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னா இவங்களோட பாப்புலாரிட்டி ரொம்ப டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் பேண்டே இருக்குமா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து இது இப்படியே விட்டுறக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு காம்படிஷன் வரப்போது தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பழையபடி இவங்க மாறிடலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் சொல்லும் போது அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறானுங்க.
இது எதுவுமே தெரியாமல் ஹீரோயின் பாட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, கொஞ்சம் ரெடி ஆகுறீங்களா, நீங்களே என் கூட கேம்ப்க்கு வர போகிறீங்க, அங்கே ப்ராக்டிஸ் நடக்க போகுது, அவங்க இதை பண்ணியே ஆகணும், டூ ஆர் டை தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. ஐயோ அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்களோன்னு யோசிச்சவ, சரி ஓகே நானும் கூட வரேன், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி வந்துடுறா. தனியாக ஒரு ப்ரைவேட் பிளேஸில் கூப்பிட்டு போயிட்டு தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு மினாட்டோட டீமுமே வந்திருக்கு. 2 பேருமே ஆப்போசிட்டில் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விட்டா 2 பேரும் அடிச்சுப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, 2 பேர் காம்படிஷனில் வேணால் அடிச்சுக்கிட்டோம், ஆனால் நேரில் அடிச்சிக்கூடாதுன்ட்டு 2 டீமுமே ஒரே மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கா. ரூமில் போய் படுத்தா கூட தூக்கமே வர மாட்டேங்குது. ஹீரோ பேசாத ஒரு மாதிரி மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி சின்ன வாக் போனால் சரியாக போய்டும். ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது எமோட்டோ அவங்க வந்து 2 பசங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளை பார்த்து, நீ பார்த்தீங்களா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எம்பிட்டு அழகாக இருக்கா, அவள் என்னை கூப்பிட்டுருக்கா, நான் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். டே என்னடா பேசிக்கிட்டு இருக்கா, நான் எப்படி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னு இவ கேட்கும்போது இவன் அப்படியே அவளை வந்து ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு அவளை பிளாக் பண்ண மாதிரி, இங்கே பாரு நோன்னு வேறு நீ சொல்லுவியா, நீ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு எஸ்ன்னு தான் பதில் சொல்லணும், நல்லா கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, டே லூசு பையன் மாதிரி பேசாதா, உன்னெல்லாம் யாரோ டேட் பண்ணுவாங்களான்னு சொல்லி இவ கத்த ஆரம்பிச்சிடறா. என்னப்பா கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லுவியா, நான் வேணா உனக்கு கிஸ் பண்ணுவான்னு கேட்கும்போது ஒழுங்காக ஓடி போய் ரங்காண்ட அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து யூரி வேற வந்துட்டான். இதெல்லாம் பார்த்தவன் எதையும் கண்டுக்காமல் அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவ யோசிக்கிறா, அட கடவுளே, நான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை போட்டு இப்படி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலையே, என்ன நினச்சான்னு தெரியலேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த 3 பிரதர்ஸும் சேர்ந்து நம்ம எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும், நம்ம ஹீரோயினுக்காக பண்ணியே ஆகணும், நம்மளை எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவள் யோசிக்கிறா. அவள் யோசிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்படியே எல்லாரும் மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த இயரோட ஃபஸ்ட்டு ஸ்னோ வருது. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே என்ஜாய் பண்ணிக்கிட்டு வெளியில் போய் சிரிச்சிட்டு சுற்றி நிற்கிறா. அப்போ பக்கத்தில் வந்த மினாட்டோ, இந்த ஸ்னோ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னோ டேயில் தான் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன்னு சொன்னவன். அப்போ எப்படி இவளுக்கு ஸ்கார்ஃப் போட்டு விட்டுருப்பானோ அதே மாதிரி போட்டு விட்டுட்டு இவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன பார்க்குற, உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்ததுன்னா அதுக்காக நான் வந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், அவன் கூட நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தான், ஆனால் என்னைக்காவது அவங்கள விட்டு போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா நான் திருப்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ தான் யோசிக்கிறா, கையில் அந்த பிரேஸ்லெட்டை காணுன்ட்டு. இந்த எமோட்டோ எறும்பு மாடு கூட இருக்கும்போது எங்கேயே கீழே வந்துருச்சுட்டு தேடுறதுக்காக காட்டுக்குள்ளே போயிடுறா. இப்போ தான் இவனுங்க பார்க்குறானுங்க, எங்கே ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு தேட ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. எல்லா பக்கமும் தேடுறாங்க, எங்கேயுமே அவளை காணும். இவன் என்னன்னா நடுக்காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பிரேஸ்லெட்டை தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எப்படியோ அவளை கண்டுபிடிச்சி வந்துட்டான். லூசாடி நீ என்னடி இங்கே பண்ணுறேன்னு கேட்கும்போது, நீ ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தல, அதை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன், வேணும்ட்டுலாம் தொலைக்கல, அது எப்படி கீழே விழுந்துச்சுன்னு கூட எனக்கு தெரில, அது எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பிரேஸ்லெட் தானே, நான் உனக்கு வேறு வாங்கி தரேன், வா போகலான்னு சொல்லி கூடும்போது, இல்லை அது நீங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது, அவ்வளோ சீக்கிரமாலாம் அதை விட்டு கொடுக்க முடியாது என்னால், எனக்கு அது வேணும், இன்னும் கொஞ்ச நேரம் தேடினா கண்டுபிடிச்சிருவேன், இவ்வளோ தூரம் தேடிட்டேன்னு சொல்லும்போது இவன் ஃபீல் பண்ணிட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, உன்னை நான் தனியாக ஒதுக்கி வச்சிட்டேன்னா என்ன, எனக்கே தோணுது நான் தப்பு பண்ணிட்டேனோன்ட்டு அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஏன்னா ரொம்ப நேரம் கோல்டில் இருந்திருப்பாள், அதனால தான் அவளை கூட்டு வந்து ரூமில் படுக்க வச்சுட்டு இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவள் கனவுல வந்து இவளை விட்டுட்டு நம்ம ஹீரோ போகிற மாதிரியே தோணுது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத யூரி, ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லி பெணாத்திக்கிட்டே இருக்கா. அப்படியே கண்ணு முடிச்சு பார்த்தவ, எங்கே உண்மையிலே என்னை விட்டுட்டு போறியான்னு கேட்டுட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. இங்கே பாரு, எனக்கு உன்னை விட்டுட்டு போகிற ஐடியாலாம் சுத்தமாகவே கிடையாது, எனக்கு என்னமோ தோணுச்சு உன் கூட இருக்கும்போது பேசுகிறதுனால நான் ஜெலஸ் ஆகி கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுற மாதிரி தோணுச்சு, அதனால தான் நான் வந்து இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன், மற்றபடி உன்னை ஒதுக்கி வைக்கணுமோ இல்லை உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது இவ திருன்னு முழிக்கிறா, ஒன்றுமே தெரியாத மாதிரி. உனையும் வந்தா சரி விடு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஹக் பண்ணி அவளை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா வெளியில் நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. மினாட்டோ கிட்டே வந்து மைக்கு காமிச்சு கேள்வி கேட்டுருக்காங்க. என்ன விஷயம்னா, இவன் வந்து ஹீரோயின் கூட நின்று பேசிகிட்டு இருந்ததை யாரோ ஃபோட்டோ எடுத்து இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி போட்டு விட்டாங்க போல இருக்கு. அதான் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி கேட்கும் போது இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. சுற்றி இருக்க எல்லாருமே சரி வேண்டாம், இந்த காம்படிஷன் இதோடு நிறுத்திக்கலாம், அப்புறமா இதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நம்மளால தான் இது நடந்துச்சோன்ட்டு வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி நம்ம போயிட்டு ப்ரெஸ் முன்னாடி இதுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லாமான்னு கூட தோணுது. ஆனால் எப்படி வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ யூரி அந்த இடத்துக்கு வரான். யூரிக்கிட்ட கேட்குறா, இதுக்கு எதாவது பண்ண முடியுமா, என் சைட்லேருந்து எதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, நீ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பார்த்துப்பான், அவன்கிட்ட நீ போய் கேட்டால் கூட அவன் இதை தான் சொல்லுவான், என் பிரச்சனையில் வேண்டாம் நீ வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவான், அதனால் ஸ்டாப் பண்ணு, எல்லாம் சரியாயிரும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது, இல்லை நான் அப்படியே உட்காந்துருக்க விரும்பல, என்னதான் இருந்தாலும் என்னால் வந்த பிரச்சனை, ஒரு வகையில் அவனும் என்னோட பிரதர் தான், இப்படி தனியாக அவனெல்லாம் நான் விட மாட்டேன், நீ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. மினாட்டோவை மீட் பண்ணலான்னு போனால் அங்கே ஆளுக்கு முன்னாடி வந்து அமௌண்ட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன மேடம் என்ன பக்கம் வந்தீங்களா, அடுத்து என்ன நம்ம 2 பேர் கேஸ் வாங்கிடுவோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே கம்முனுங்கடா, ஆல்ரெடி நடந்தது நினச்சி நம்ம
மனசு வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இரு நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்கா. மேனேஜர் இதை பார்த்துட்டு ஒரு கேஸ் வந்த வரைக்கும் போதும்டா, கொஞ்ச நேரம் அடக்கி வாசிங்கடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்டிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ பார்க்குற ஹீரோயின் தூரத்தில் மின்னோட்ட போகிறத பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசலான்ட்டு போகிறா. உடனே அவன் வந்து அவளை ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு நீ எதுக்கு இந்த டைமில் இங்கே வந்தா, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது, வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அதெல்லாம் போக மாட்டேன், நான் ப்ரெஸ் முன்னாடி போய் சொல்ல போகிறேன், உங்களுக்கு எனக்கும் இந்த சம்மந்தம்லாம் எதுவும் கிடையாது, எல்லாரும் நான் புரிய வைக்க போகிறேன்னு சொல்லும்போது இவன் 4 கிஸ் பண்ணிவிட்டு என்னத்தை புரிய வைக்க போகிறேன், உண்மையிலே நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதை வந்து நான் எதுக்கு போய் சொல்லி இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அழுப்பணும், உண்மையாகவே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறான். அப்படியே மழையில் நனைஞ்சு போய் தான் வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோவும் சரி வா வந்து குழி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவள் கை கால்லாம் ஷிவர் ஆகிக்கிட்டு இருக்கு. இவன் பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வந்தவன் இதை பார்த்த உடனே ரொம்ப சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பி வெளியில் போயிடுறான். இந்த பக்கம் மினாட்டோ தான் ட்ரைனிங்க்கு வரலன்னு பார்த்தா இந்த யமாட்டோவும் ட்ரைனிங்க்கு வரல போல இருக்கு. அதில் இருக்க டீம் மெம்பர்ஸ் மற்ற 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறானுங்க. எங்கே தான் போனான் இவன், மினோட்டோக்கு தான் பிரச்சனை, இந்த யமோட்டோக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சவன் ஹீரோயின் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். உன்னால் யமோட்டோ கிட்ட போய் பேச முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பில் அவன் இருக்கிறதா தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஹீரோயினை. ஹீரோயின் கேட்குறா நான் ஏன் இங்கே வரணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் பேசினா மட்டும்தான் அவன் கேட்பான், இது வரைக்கும் நீ சொன்ன பேச்சை மட்டும் தான் அவன் கேட்டு நான் பார்த்துருக்கேன், எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துக்கு போனால் அங்கே இருக்க யாரையுமே அவளுக்கு அடையாளம் தெரில, சுற்றி இருக்கிறவங்களாம் குடிச்சிட்டு என்ன டார்லிங் ரொம்ப அழகாக இருக்கே, என்ன ஃபன் பண்ணலாமா வரியான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஒம்பிழ்த்திட்டே இருக்கானுங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு எமோட்டை வந்துட்டான். டே கையாடுறா எடுக்கிறே, அப்போ கையை உடைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிடுறான். அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து தனியாக உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்டும் சொல்கிறான் டே மச்சான் வாடா பார்த்துக்கலாம் வாடான்னு சொல்லும்போது இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு எனக்கு பயமாக இருக்குது, இன்றைக்கி மினாட்டோவுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப தோணுது, ஒரு ட்ரீமை நோக்கி நம்ம போகும்போது அதில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் நெக்ஸ்ட் அதில் வேலை பார்க்க முடியாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆளுங்க எல்லாருமே திருப்பி இங்கே வந்துட்டானுங்க. டே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சா, உன் டீம்மேட்டில் தானே ஒருத்தவன் கேஸ் வாங்கி உட்காந்துருக்கான், அடுத்தது நீ கேஸ் வாங்க போகிற பாருன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் கட்டுப்பாயிடுறா. இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை, ஒருத்தவங்க ஃபேமஸாக இருந்தால் என்ன, அவங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் ஒன்று இருக்காதா, எது பண்ணாலும் அவங்கள ஃபோட்டோ எடுத்து போட்டு ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அவன் கிளாஸை தூக்கி அடிக்க வரான். கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாற்றிடுறான். ஆனால் அந்த கிளாஸ் அவன் காலில் பட்டு செம்மையாக ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துலேயே அவன் வாங்கிட்டான். எமோட்டை தான் அவனை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுறான். ஆனால் என்ன பிரச்சனை, 2 நாளில் வந்து காம்படிஷன் இருக்கு, இவன் காலை வந்து அசைக்கிற 4 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் நடக்கிறதுக்கே கஷ்டமாயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மேனேஜர் என்ன ஐடியா கொடுக்குறாருனா, பேசாமல் காம்படிஷனில் கலந்துக்க வேணாம், கலந்துக்கிட்டு தோற்று போகிறத விட கலந்துக்காமல் இதை ரீசனாக சொன்னால் அது பெஸ்ட்டு தான் சொல்லும்போது இது எதுவுமே கரெக்டாகவே தோணல ஹீரோக்கு. இல்லை நான் கலந்துக்கிறேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு வேறு அவளால் தான் இவனுக்கு அடிபட்டுச்சுன்னு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதனால் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறான். சொல்கிறான் என்ன விட்டு போறியான்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன், இப்படி என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியும்னு கேட்கும்போது அப்புறம் ஏடி அங்கே போய் திரும்பி நின்றுட்டு இருக்கா, வா வந்து பக்கத்தில் உட்கார சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்கி பாரு, இதில் உன்னோட மிஸ்டேக் எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் கலந்துப்பேன், கலந்துக்கிறது மட்டும் இல்லை கண்டிப்பாக வின் பண்ணுவேன், உனக்கு தெரியும்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு, சொல்லு எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். பெஸ்ட்டு எப்போவுமே பெஸ்ட்டு நம்பர் 1 ஐடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுதா, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, பார்த்துக்கலாம் விடிய, எவ்வளோ பார்த்துட்டோம் இதை பார்த்துக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட உடனே இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸே ஆகுது. அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. காம்படிஷனுக்கான நாளும் வருது. ஹீரோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பேண்டேஜ்லாம் போட்டுட்டு தான் போய் டான்ஸ் ஆட போகிறான். இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஹீரோயின் தான் எல்லாரும் சேரப் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறா. வின் பண்ணுறோம், கண்டிப்பாக வின் பண்ணுறோம், நம்ம தங்கச்சிக்காக வின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேரப் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு லெக் பெயின் வந்து அந்த இடத்துல கீழே விழுந்துட்டான். ஆனால் பிரதர்ஸ் 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து அதை ஒரு கோரியோகிராஃபியாக மாற்றி அதை சமாளித்து விட்டுடுறாங்க. அதோட எண்டிங்கில் இவங்க தான் பெஸ்ட் டீம்னு சொல்லி செலக்ட் ஆகி அவார்டும் வாங்கிடுறாங்க. அவார்டு கொடுக்கறதுக்காக தான் அந்த பக்கம் கூட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ சொல்கிறான் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். அவளை ஹக் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்கான். இவ கேட்குறா என்னப்பா நம்ம அங்கே போகலையான்னு சொல்லி கேட்கும்போதா, இல்லை நான் வின் பண்ணிட்டல அது எனக்கு போதும், இதுக்கப்புறம் நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ நாள் உன்னை ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் தான் ரொம்ப நான் மிஸ் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே இதெல்லாம் நம்ம எப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறோன்னு கேட்கும்போது இவனுக்குமே தெரியல எப்போ சொல்கிறதுன்ட்டு, ஒரே கன்ஃபியூஸாக தான் இருக்குது இவனுக்குமே. அப்போ இவன் பிரதர்ஸ் வந்து கால் பண்ணிடுறானுங்க, எங்கடா காணாமல் போயிட்டீங்க 2 பேரும், அம்மா வீட்டில் தனியாக 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எதையோ ஒன்று ஸ்மெல் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாண்டா நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோன்னு சொல்லும்போது அதை நான் இப்பயே கண்டுபிடிச்சிட்டேன்டா, அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்,
நம்ம அப்பா அம்மா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையாம்மா. திருப்பி 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு வேறு பேர தேடுறதுக்கு போயிட்டாங்களாம்மா. அதனால உங்கள் லைன் வந்து கிளியர் தான். சரி ஓகே 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னோனே அடுத்த செகண்ட் காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்திருக்கும். இப்போ நம்ம 2 பேரும் பிரதர் சிஸ்டராக ஆக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சோடனே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஹாப்பியாக சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த ட்ராமாவில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் கிடைக்கல. நான் ஆட்டோ டிரான்ஸ்லேட் போட்டு தான் பார்த்தேன். எனக்கு அதுலேயுமே வந்து 90% இந்த ட்ராமா ஓகே. ஒரு 10% சரியாக புரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. நான் இதோட கிளம்புறேன். டாட்டா, பை பாய்.